தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கடனை கட்டாதது தொடர்பாக சீல் வைக்க முயன்றதால் தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் மாணவ மாணவிகள் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், என்ன நடந்தது? தனியார் பள்ளி நிர்வாகத்திற்கு விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள பெரியசாமிபுரத்தில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளியின் நிர்வாகியான பாலகிருஷ்ணன் என்பவர் வங்கியில், அதாவது தனியார் வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாத நிலையில் ஏற்பட்ட. இதனைத் தொடர்ந்து தனியார் வங்கியினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் பள்ளியை சீல் வைத்து ஜப்தி செய்ய உத்தரவிட்டதன் பேரில் 10க்கும் மேற்பட்ட, அதாவது வழக்கறிஞர் ஆணையர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் போலீசார் தலைமையில் பள்ளியில் சீல் வைப்பதற்காக வந்தனர். அப்போது பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பள்ளியை விட்டு பள்ளி குழந்தைகள் மற்றும் நிர்வாகத்தினரை காவல்துறையினர் அகற்றிவிட்டு பள்ளியை சீல் வைக்க முயற்சித்த போது சம்பவம் பற்றி தகவல் அறிந்த பெற்றோர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் கட்டிடத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனை அடுத்து பள்ளி நிர்வாகத்தினுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் ஜப்தி செய்ய வந்த அதிகாரிகளோடு தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதால் சங்கரன்கோவில் வட்டார பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காய்ச்சி. நன்றி செந்தில், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.